வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீரும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த பிப்ரவரி 7 முதல் பிப்ரவரி 14 வரைக்கும் காதலர் தினம் தொடர்பான கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. அதாவது காதலர் தினம் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் அன்போடும் காதலோடும் தொடர்புடைய பல்வேறு கெஸ்டர்ஸ், அதாவது அதை குறிக்கக்கூடிய பல்வேறு விதமான தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. இன்றைய தினம் இந்த காதலர் தின வாரம் தொடங்குகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு தீம், அந்த தீம் அதன் அடிப்படையில், அந்த ஒரு பாடுபொருளின் அடிப்படையில் மக்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி கொள்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த பிப்ரவரி 7 என்பது ரோஸ் டே, ரோஜாக்கள் தினம். ரோஜாக்களுக்கு ஏன் ஒரு தினம்? ரோஜாக்களுக்கும் அன்புக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். எல்லா மலர்களுமே ஏதாவது ஒன்றினுடைய குறியீடாக இருக்கின்றன. எல்லா வண்ணங்களும் எல்லா பொருள்களும் ஏதாவது ஒன்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிக்கின்றன. அப்படித்தான் ரோஜாக்கள் என்பது அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சின்னமாக மாறியிருக்கிறது. இந்த பழக்கம் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பழக்கம் என்று சொல்கிறார்கள். இந்த பழக்கத்தின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால், ரோஜாக்கள் இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களாக பயிரிடப்படுகிறது. சீனா போன்ற நாடுகள் மிக புராதனமான காலத்திலிருந்தே ரோஜாக்களை பயிரிட்டு வருகின்றன என்பதை பார்க்கிறோம். அதன் காரணமாக வேறு எந்த மலருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு அந்தஸ்து, அன்புக்கும் காதலுக்கும் உரியதாய் ரோஜாக்கள் இலக்கியத்தில், கவிதையில், கதைகளில், ஏன் நம்முடைய வாழ்க்கை முறையில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இந்த ரோஜாக்கள் தினத்தில் அது நேரடியாக குறிக்கக்கூடிய பொருள் என்னவென்று சொன்னால், ஒருவர் தன் அன்பை வெளிப்படையாக காட்டுவதற்கான ஒரு சிம்பல். அந்த சிம்பல் தான் இந்த ரோஜா. ஒரு அன்பை எப்படித்தான் காட்டுவது? அன்பு என்பது ஒரு ஆழமான உணர்ச்சி, சொல்லத் தெரியாத ஒரு உணர்ச்சி. அதற்கு வடிவங்கள் இல்லை. சில சமயம் சொற்கள் சரியாக அமைவதில்லை. அப்படிப்பட்ட சமயங்களில் ஒரு ரோஜா என்பது உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளமாக மாறிவிடுகிறது. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு வண்ண ரோஜாவுக்கும் ஒரு பொருள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது சிவப்பு ரோஜா என்பது காதலை குறிக்கக்கூடிய, ரொமான்ஸ், அந்த காதல் உணர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வண்ணத்திலும் ஒரு ரோஜாக்கள். இப்பொழுது அதே சமயத்தில் நீங்கள் ஆரஞ்சு வண்ண ரோஜாக்கள் அதை எடுத்துக்கொண்டால் அது நட்பை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நட்பு, மனித உறவுகள், இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளை ரோஜாக்கள் இருக்கின்றன. வெள்ளை ரோஜாக்கள் என்பது ஒரு தூய்மையை குறிக்கக்கூடியதாக, அல்லது ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் புதிதாக தொடங்கும்போது பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு ரோஜாவுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அப்படி ரோஜாக்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன. அதாவது திருமண வீடுகளிலும் கல்யாண வீடுகளிலும் ஒருவருக்கு வாழ்த்துறை, அதாவது மரண வீடுகளிலும் திருமண வீடுகளில் என்றெல்லாம் மட்டுமல்லாமல் ஒருவரை வாழ்த்துரைப்பதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கூட ரோஜாக்கள் தான் முதன்மை பெறுகின்றன. அந்த வகையில் ஏன் நம்முடைய இந்திய பிரதமர் அன்பின் நிமித்தமாக, முதல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்பின் நிமித்தமாக தன்னுடைய நெஞ்சில் அவர் எப்போதும் ரோஜாவை தான் தாங்கி நின்றார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த ரோஜாக்கள் தினத்திற்கு பற்பல பொருள்கள் உண்டு. ரோஜாக்கள் மனித மனதினுடைய பல்வேறு உணர்ச்சிகளின் குறியீடாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நேரங்களில் நமக்கு மிக நெருக்கமான நண்பர்களின் வீட்டு திருமண விழாவிற்கோ அவர்களின் மணி விழாவிற்கோ போக முடியாமல் போய்விடக்கூடும். இப்படி சில நிகழ்ச்சிகள் நாம் பங்கேற்க முடியவில்லையே என்கிற வருத்தத்தை கூட நமக்கு தரும். ஆனால் மிக வியப்பாக தன்னுடைய மணி விழாவிற்கு தான் போக முடியாமல் போயிற்று, எதனால் அந்த அழைப்பு தாமதமாகத்தான் தனக்கே வந்து சேர்ந்தது என்கிற நிலைமை பெரும்பாலும் யாருக்கும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தமிழ் அறிஞர் ஒருவருக்கு அப்படி நேர்ந்தது. அழைப்பு வரவில்லையா என்ன? முன்பெல்லாம் வெறும் அஞ்சல் தான் சில நேரங்களில் வந்து சேர 2-3 நாள்களாகும். இன்றைக்கு ஒரு நொடியில் நம் கைபேசியின் மூலம் செய்தியை அனுப்பிவிட முடிகிறது.
அன்றைக்கு அப்படி இல்லை. 1902 பிறந்தவர் திராவிட மொழிநூல் ஞாயிறு ஐயா தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சொல்லாய்வு அறிஞர். அவருக்கு இணையாக, அவருக்கு முன்னும் பின்னும் இன்று வரையில் ஒருவரை குறிக்க முடியாது. அவருடைய மணிவிழா அழைப்பிதழ் அவருக்கு தாமதமாக வந்து சேர்ந்ததால் அவரால் அந்த விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பது ஒரு வியப்பான செய்தி. அது எப்போது நடந்திருக்க வேண்டும்? அவர் 1902 பிறந்தார், 62 நடைபெற்றிருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் தாமதமாக நடந்தது. 67 தான் நடந்தது. 67 செப்டம்பர் 8ஆம் நாள் அந்த மணிவிழா நடைபெற்றது. அந்த மணிவிழாவில் அவருக்கு ஏதேனும் ஒரு பொற்கிழி, ஒரு தொகை கொடுக்க வேண்டும் என்று கருதினார்கள். அந்த விழா குழுவினர்களால் அந்த தொகையை சேர்க்க முடியவில்லை. அது கொடுக்க நினைத்த தொகை 10,000. அவர்கள் எவ்வளவோ முயன்றும் 7,000 ரூபாய் தான் கிடைத்தது. ஆனால் 62 10,000 என்பதே ஒரு மதிப்புமிக்க தொகைதான். பிறகு திருப்பத்தூரை சார்ந்த வள்ளல் ஆறுமுகனார் அவர்களும் மதுரையை சார்ந்த கருமுத்து தியாகராயர் அவர்களும் அந்த தொகையை ஈடுகட்டியதற்கு பிறகு இவர்கள் திடீரென்று விழாவை ஏற்பாடு செய்தார்கள். பாவாணருக்கும் சொன்னார்கள், சரி வருகிறேன், எப்போது என்று சொல்லுங்கள் என்றார். அவர் சென்னையிலே இருந்து காட்பாடிக்கு வந்து விட்டார். அந்த செய்தி தெரியாமல் சென்னைக்கு அழைப்பு அனுப்பினார்கள். யாருக்கோ அல்ல, அவருக்குத்தான் விழா. ஆனால் அவருக்கே அஞ்சலிலே தான் அவர்கள் அழைப்பை அனுப்பினார்கள். எப்போது? செப்டம்பர் 8ஆம் தேதி 67ஆம் ஆண்டு மணிவிழா. ஆனால் அந்த அழைப்பிதழ் காட்பாடியிலே இருந்த பாவாணர் அவர்களுக்கு சென்னைக்கு போய் திரும்ப வருவதற்கு 2-3 நாள்களாகி செப்டம்பர் 9ஆம் தேதி தான் வந்து கிடைத்தது. ஓ, நம்முடைய மணிவிழா நேற்றே முடிந்து விட்டதா என்று அவர் அழைப்பை பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு வேடிக்கையான செய்தி இருக்கிறது. அந்த மணிவிழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய மணிவிழா தமிழ்நாடே கொண்டாட வேண்டிய ஒன்று என்பதை மறுக்க முடியாது. அந்த மணிவிழாவில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்றால், அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டார். ஆனால் விழா நாயகர் அதற்கு செல்ல முடியவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் ஒரு நீண்ட வாழ்த்துரையை எழுதி அனுப்பியிருந்தார். அந்த வாழ்த்துறையில் அறிஞர் அண்ணா அவர்கள் பாவாணரினுடைய மொழி புலமையை, திறனை, அறிவை, ஆற்றலை பாராட்டி அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அன்றைக்கு அத்தனை சிறப்பு, அத்தனை பாராட்டு, பெருமைகளை பெற்றிருந்தாலும் கூட பொருளாதார நிலையில் மிக அளவாகத்தான் பாவாணரினுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அந்த பொற்கிழி வழங்கிய நிகழ்ச்சி விழாவிலே கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் பொற்கிழி அவருடைய வாழ்க்கைக்கு உதவிற்று என்று பாவாணர் அவர்களினுடைய நினைவலைகளை தொகுத்து எழுதியிருக்கிற அவருடைய மகன் தே. மணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அத்தனை பெரிய அறிஞர் அந்த மணி விழாவிலே கொடுக்கப்பட்ட பொற்கிழிக்கு பிறகுதான் ஓரளவுக்கு பொருளாதாரத்திலே ஓர் அளவான நிறையை பெற முடிந்தது என்பதே தமிழின் துயரம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய அந்த மணி விழாவுக்கு பிறகும் அவர் வாழ்ந்தார். 1981 தான் அவர் இறந்து போனார். பிப்ரவரி 7 திராவிட மொழிநூல் ஞாயிறு ஐயா தேவநேய பாவாணர் அவர்களினுடைய பிறந்த நாள். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய
மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டியதுனால்வா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது, அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது,
ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது, நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.